Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 829 பார்ட் 2. ஓபன் பண்ணா மில்க் ஐலாண்ட்ல இருக்க சீஸ் டவுனை காட்டுறாங்க. அன்னைக்கு அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே ஹாலிடேங்கிற வார்த்தையை கேட்கும் போது மனசுக்குள்ள பச்சவந்தி சும்மா பறக்குது. பட்டர்ஃபிளை பறக்குது. சொல்ல போனா எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணம் போது பொண்ணு மாப்பிளைய பத்தி எல்லாருமே பேசுவாங்கல்ல, அப்படித்தான் ஒவ்வொரு ஐலாண்ட்லயுமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஐலாண்ட்ல இருக்க பீனட் டவுன்ல, அப்புறம் கோகோ ஐலாண்ட்ல இருக்க சாக்லேட் டவுன்ல, என்ன அடுத்தடுத்து எல்லா ஐலாண்ட்லயும் ஒரே செலிப்ரேஷன் தான் போங்க. அப்புறம் அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே எந்த வேலையும் இல்ல. ஏன்னா இவங்க யாருமே அந்த கேசல் என்ட்ராகவே கூடாது. செக்யூரிட்டிக்கு இருக்கிறது பூரா பிக் மாமோட ஆளுங்க மட்டும்தான். அதனாலே இன்னைக்கு ஃபுல்லா இவங்களுக்கு பீஸ்ஃபுல்லான நாள், ஃப்ரீயான நாள். அப்படியே கட் பண்ணி அந்த ஹோல் கேக் சாட்டுவா காட்டுறாங்க. அங்க கெஸ்ட் ரூம்ல இருக்க சஞ்சியோட ஃபேமிலி ஃபுல்லா கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ரைச்சுவா நேத்துல இருந்தே காணும்னு. அப்ப இவங்களை கூப்பிட்டு போக வந்தவன், நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், அவங்க வேற ஒரு ரூம்ல ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க, எப்படின்னு ஒன்னா டைம் இருக்குது, உங்களை மீட் பண்ண வருவாங்க, நல்லா ஃப்ரீயா பொறுமையா கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு போவான். சாவடிக்கிறதுக்கு எவ்வளவு வெல்கம் பாத்தீங்களா. அப்ப திடீர்னு பிக் மாம் அவ பெட்ரூம்ல இருந்து பயங்கரமா கத்துவா. எல்லாம் அடிச்சு புரண்டு போய் பாப்பாங்க. காத்து சும்மா மின்னல் வேகத்துல அடிக்கும். ஏன் கத்திட்டு இருக்கான்னா, நம்ம ப்ரூக்கு மூவ் பண்ணல, அதுதான் டூப்ளிகேட் ஆச்சு, எப்படி மூவ் பண்ணும். ஐயோ அப்படின்னா இவன் செத்துட்டானா, ஐயோ இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு அழுவா. அங்க மலையே பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும். உடனே கூட இருக்க ஜூயிஸும் ப்ரொமோத்தியஸும் அவளை சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனா என்ன ஆத்தா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு டீ பார்ட்டி, அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணோட வெட்டிங், சோ வெட்டிங் கேக் எல்லாம் கிடைக்கும், ஏன் ஃபீல் பண்றீங்கன்னு டைவர்ட் பண்ண உடனே, அட ஆமா இல்லன்னு சந்தோஷத்துல ப்ரூக்க தூக்கி வீசிடுவா. ஐ மீன் ப்ரூக்கு மாதிரி இருக்க பொம்மையை தூக்கி வீசிடுவா. அதுக்கப்புறம் சந்தோஷம்லாம் தாங்க முடியல. ஆஹா கேக்கு அடடா கேக்குன்னு ஒரே ஆட்டம் தான் வைங்க. அப்படியே கட் பண்ணி ஹோல் கேக் ஐலாண்டோட ஈஸ்டர்ன் இன்லெட்ல காட்டுறாங்க. அங்க சன் பைரட்ஸ் பெக்கோம்ஸ கட்டி போட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த லூசு கிட்ட ரெஸ்டடுடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நான் போயே தீருவேன், பிக் மாமா காப்பாத்தியே தீருவேன்னு ஒத்த கால நின்னா, வேற இவனை அடக்கி வைக்கணும்னா வேற வழி இல்ல. அதனால கட்டி போட்டுட்டு உனக்கு சோறும் தண்ணியும் கொஞ்சம் வச்சுட்டு போறோம், எப்படி நாங்க பண்றது தப்பதான் மன்னிச்சுக்க, எப்படியும் எவனாச்சும் உன்னைய பார்த்து வந்து காப்பாத்துவான், அப்ப வேணா எஸ்கேப் ஆகிக்காமா. நீங்க எங்கடா போறீங்கன்னு கேட்டா, இந்த கண்ட்ரியை விட்டே போறோம்ட்டு கிளம்புவான். அவனுக்கு என்ன டவுட்னா, இவனுங்க எல்லாருமே பிக் மாம் பைரட்டை சேர்ந்தவனுங்க. இந்த மாதிரி இவனுங்க கண்ட்ரியை விட்டு போனானுங்கன்னா அது பிக் மாமுக்கு துரோகம் பண்ண மாதிரி. இந்த மேட்டர் அவனுக்கு தெரியுமான்னு கேட்டா, லூசாடா நீ இல்ல லூசான்னு கேட்பான். ஏன்னா தெரிஞ்சதுன்னா அவன் என்ன, போயிட்டு வாங்கப்பா, போகும்போது ஸ்வீட்ஸ் கேக்ஸ்னு கொஞ்சம் எடுத்துட்டு போங்க, உடம்ப பாத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு படுத்து தூங்கிடணும், காலையில சீக்கிரமா தெரிவிக்கணும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுவா. போறவங்க எல்லாத்துக்கும் ஆப்ப அல்லையிலேயே சொல்லி அனுப்பி விடுவா. எங்க வீட்டுக்கு இல்ல, மேலோகத்துக்கு. அதனாலதான் எதையுமே சொல்லாம கிளம்புறானுங்க. ஆக்சுவலா இவனுக்கு மேட்டர் ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி பிஜி வந்து பிக் மாம கொல்ல போறான்னு. ஏன்னா ஜிம்பை இந்த மேட்டர் சொல்லிட்டு தான் அவன் வேலைக்கே இறங்கினான். மெயினா பிக் மாமு ஜெர்மா ஃபேமிலியவே போட்டு தள்ள போறான்ல, அந்த மேட்ரு அது இதுன்னு இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பான். எப்படியும் சஞ்சயை விட்டுட்டு லூஃபி போக மாட்டான், அவனை காப்பாத்துறேன்னு பிக் மாம் கிட்ட தான் சண்டைக்கு போவான். அவன் எப்படியும் இவனை கொல்லதான் ட்ரை பண்ணுவா. நீ சாகிறத என்னால எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியாது, அதனால நான் அவளை எதிர்த்து சண்டை போட போறேன், பிக் மாமுக்கு துரோகம் பண்ண போறேன், அவனோட டியூட்டி என்ன, அவளை விட்டு போறோன்னு அவகிட்ட சொல்லணும், அதை அவன் செஞ்சுட்டான். ஆனா அது இவனோட இஷ்டம், பட் அவளோட இஷ்டத்துக்கு இவனை போக கூடாதுன்னு தடுக்கிறா. ஒரு வீல் உனக்கு காமிச்சு மிரட்டினால, அது வேற ஒண்ணும் இல்ல, அதுல இருக்க நம்பர் எல்லாமே இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்படின்னா இவன் போறான்னா இவனோட சேர்த்து அவங்களுக்குமே சங்கு. ஜிம்பை மட்டும் எப்படி அவனோட சன் பைரட்ஸை விட்டு கொடுப்பான், அதனால தான் போகலன்னு அப்போதைக்கு பேக் அடிச்சுட்டு இப்ப அவனோட டீமை சேஃப்டியா இங்க இருந்து எஸ்கேப் ஆக சொல்லிடுவான். அப்படி ஏதாச்சும் எசக புசகா பண்ணாலும் தேவையில்லாம பிக் மாமி இவனோட லைஃபை தான் எடுப்பா. எப்படியும் டீ பார்ட்டி அப்போ அங்க இருக்க ஆளுங்க பூரா செக்யூரிட்டிக்காக ஹோல் கேக் மெயின் ஐலாண்டுக்கு தான் வந்திருப்பாங்க. சோ அப்படிங்கும்போது மத்த இடத்துல எல்லாம் செக்யூரிட்டி ரொம்பவே வீக்கா இருக்கும். அண்ட் டீ பார்ட்டியில ஏதாச்சும் கலவரம்னு தெரிஞ்சதுன்னா எல்லாருமே அங்கதான் போக்கஸ் பண்ணுவாங்க. அந்த கேப்ல நீங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிருங்கம்மா. இருந்தாலும் அது ஒரு டேஞ்சரான விஷயம் தான். இவங்க சண்டை போட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா ஜிம்பை அவன் நிலைமை கவலை கிடந்தானே, அதனால அலாதீன் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்றோம், எல்லாருமே ஒன்னா தப்பிச்சிடலாமா. பட் அவன் கேட்க மாட்டான், ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன்பா. இது அலாதீனுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா ஸ்டார் ஹேட்டோட மெம்பரை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இது இவனையே சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தானே. அவன் நான் ஸ்டார் ஹேட்ல ஜாயின் பண்ணி என் கேப்டனுக்காண்டி சண்டை போடுவேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது, அதுக்காக என் உசுர கூட நான் கொடுப்பேன்பா. ஆனா இப்போதைக்கு அதை செய்யணுமா வேண்டாமாங்கிறது தான் விஷயம். எல்லாம் கேட்டவன அலாதீன் சரி ரைட்டு, உன்னால முடிஞ்ச பெஸ்ட் நீ பண்ணு, ஆனா உன்னோட உயிரை மட்டும் விட்டுறாத, இந்த ஐலாண்டை விட்டு கிளம்புறோம்னு வேற சொல்லிடுவான். ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல, இவங்க எஸ்கேப் ஆயிருவாங்க. ஃபிஷ்மேன் ஐலாண்டு மாட்டிக்குமே, யூகோ கிங்டமுக்கே பெரிய ஆப்பு இருக்குது, கண்டிப்பா அதையும் நாங்களே பாத்துக்கிறோம், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஜிம்பைக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அட நமக்குள்ள எதுக்குப்பா தேங்க்ஸ், ஒன்னா பல டெக்கேடா வேலை பார்த்திருக்கோம், ஒன்னாவே வளர்ந்துருக்கோம், மறுபடியும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். சோ இப்ப அந்த பிளான சக்சஸ் பண்ணதான் இப்ப இவங்க கிளம்புறாங்க. எக்கோம்ஸ் எவ்வளவோ கத்தி பாப்பான், கதறி பாப்பான், திட்டி பாப்பான், ஏன் மூச்சு விட
முடியாம திணறி கூட பாப்பான். செத்தா சாவு, தின்னா தின்னு, இருந்தா இரு, இல்லன்னா தூக்குல தொங்குடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே நேரம் இங்க வெறும் ஆளுகள்லாம் ரெடி ஆகி கிளம்பியாச்சு. போகும்போது கரெக்டா ரீச்சும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாளா. என்னமா இவ்வளவு நேரம் எங்க போனேன்னு கேட்டா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு சொல்ல மாட்டான். எப்படியும் மறைக்க முடியாது, ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி ஆகணுமே. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவா, நீங்க விடிய விடிய சரக்கடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, நிம்மதியா அவங்க கூட இருக்க முடியாது, அதனால தான் ரூமை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டேன், இப்ப நிம்மதியா இருக்குன்ட்டு போவா. அவனுங்களும் பெருசா கண்டுக்க மாட்டானுங்கன்னு வைங்க. இப்ப இவங்க நேரா ரூஃப் டாப்புக்கு போகணும். அங்கதான் டீ பார்ட்டி நடக்க போகுது. போகும்போதே வின்ஸ்மோக்குக்கெல்லாம் செம ஹாப்பி. ஏன்னா நாளையில இருந்து பிக் மாமோட பவர் இவனுக்கு கிடைக்க போகுதுன்னு பயங்கரமான ஆனந்தம். ஆனா அவ கூப்பிட்டு வச்சு கோழியை நசுக்கிற மாதிரி நசுக்க போறான்னு தெரியல. அதனால பகல் கனவுலயே பேசிட்டு போவான். இனிமேட்டு நார்த் ப்ளூ நமக்கு தான், எவனுமே அந்த ஏரியாக்குள்ள வர முடியாதுடான்னு. அப்ப யோசிச்சு இருந்துட்டு, ஏண்டா சஞ்சய் இருக்கானா இல்ல ஓடிட்டானான்னு கேட்டா அவர் அங்க ரெடி ஆயிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு சொன்ன உடனே இங்க ரீச்சுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அவனை இந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போக சொன்னான். அப்புறமே ஏன் லூசு பைய வந்திருக்கான்னு தெரியல, அவனுக்கு தான் தெரியுமே கண்டிப்பா போட்டு தள்ளிடுவாங்கன்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லி திட்டிகிட்டே வருவா. அங்க கட் பண்ணி நம்ம சஞ்சயை காட்டுறாங்க. பைய ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டான். ஆனா அவனுக்கு என்ன ஒரு பயம்னா, இப்ப இவங்க இருக்கிறது எம்பரரோட ஏரியா. இந்த இடத்துல இருந்து உயிரோட தப்பிச்சு போறது லிட்டில் டஃப் தான். ஆனா பண்ணித்தான்னு வேற வழி இல்லன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க புட்டிங்கும் ரெடி ஆயிட்டா. அவளுக்கு என்னன்னா சஞ்சயை சுட்டு தள்ளதுக்கு அப்புறம் அவனோட ரத்தம் இவளோட ட்ரெஸ்ல பற்றக்கூடாதாமா. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி நல்ல பொண்ணுன்னு தெரியணுங்கிறதுக்காக அவங்க மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும்னு வேற சொல்லுவா. ஒரே தொல்லை தான், சரி பண்ணி தொலைறேன்னு ஏதோ சலிப்பா பேசிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி பிக் மாமா காட்டுறாங்க. பாட்டம் பாட்டோன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சந்தோஷம் தாங்க முடியல. வெளியில பாத்தீங்கன்னா கப்பன் ஒரு சைடு ரெடியா இருக்கான் செக்யூரிட்டியா. சஞ்சய்க்கு எப்படியாச்சும் அவனோட ஃபேமிலியை ரெஸ்கியூ பண்ணியே ஆகணும். அம்மா ஆளுக்கு சஞ்சய் எப்படியாச்சும் ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். இப்படி எல்லாருமே டீ பார்ட்டிக்காக அவங்க வேலையை பண்றதுக்கு வெறித்தனமா ரெடி ஆயிட்டாங்க. நீ சம்பவம் டீ பார்ட்டில ஆரம்பிக்க போகுது. என்னென்ன வெரைட்டில எல்லாம் அடிச்சு நவுத்த போறானுங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.